6 கட்சி அமாவாசையை தெரியும். 6 கார் வீரமணியை தெரியுமா? அது பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். ஈவே ராமசாமி சொன்னது, ஒரு செல்வந்தர் குடும்பத்துக்கு தனியாக 1 அல்லது மேற்பட்ட கார்கள் வைத்துக் கொண்டிருப்பது இன்றைய அனுபவம். ஒரு நாளில் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு 3 அல்லது 4 மணி நேர தேவைக்காக உபயோகப்படும் மோட்டார் ஒரு நாளில் 20 மணி நேரம் வீணாக யாதொரு பயனுமின்றி இருக்கிறது. இதில் வீணாக பணம் முடங்கி கிடக்கிறது. இந்நிலை மாறி பஞ்சாயத்து போர்டு அல்லது முனிசிபாலிட்டிகளில் ஜனத்தொகைக்குத் தக்கவாறு 10 முதல் 15 வரை 20 கார்கள் வைத்துக் கொண்டால் பொதுவில் தேவைப்பட்ட நேரங்களில் உபயோகித்துக் கொண்டால் வீணாக பணம் முடங்கி கிடக்க வேண்டிய தேவையில்லை. இம்மாதிரியான முறைகளை அனுசரிப்பதால் வீண்விரயங்கள் தடுக்கப்பட்டு மக்கள் எல்லோரும் மனித வாழ்வை இன்பமயமாக்கும் பல சாதனங்களையும் அனுபவித்து பயன்படுத்திக் கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படும். இதற்கு பாடுபடாது பிறரிழைப்பில் படாடோப வாழ்க்கை நடத்துவதும் அதிகப்படியான பொருள்களுக்கு அதிபதியாயிருப்பதும் கண்ணியமான பெருமையான வாழ்க்கை என்று கருதப்படுகின்ற மூடநம்பிக்கை ஒழிய வேண்டும். இதில் எத்தகைய ஒரு கௌரவமும் மரியாதையும் இல்லை என்பது தெளிவாக்கப்பட வேண்டும். திருப்பூரில் செங்குந்தர் 12வது செங்குந்தர் மாநாட்டில் ஈவே ராமசாமி பேசியது. புரட்சி இதழ் ஜூன் 10, 1934. நாம் சொல்லும் எத்தகைய சிறப்பான யோசனையும் சொன்னது போல் செயல்பட்டால்தான் அது மேலும் சிறப்பு பெறும். அந்த வகையில் ஈவே ராமசாமி மேலே கூறியது அற்புதமான அறிவார்த்தமான பேச்சுதான். ஆனால் அதை செயல்படுத்த ஈவே ராமசாமியிலிருந்து கிடோட் வீரமணி வரை இன்றைய திக்க ஆசாமிகள் வரை யாராவது முயற்சி மட்டுமாவது செய்திருப்பார்களா? ஈவே ராமசாமியிடம் இருந்து அந்த பேச்சு 1934 வெளிப்பட்டது. அன்றைக்கு ஈவே ராமசாமியிடம் சொந்தமாக கார் இல்லாமல் இருந்திருக்கலாம். பின்னாளில் பகுத்தறிவு வியாபாரம் நன்றாக கல்லா கட்ட 1க்கும் அதிகமான கார் வாங்கியிருக்கலாம். ஈவே ராமசாமியே சொன்னது போல் நிச்சயம் செய்தாரா செய்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை. கி. வீரமணியே பேன்சியாக 9099 என்கிற ஒரே எண்ணில் 2 கார்கள் வைத்திருக்கிறார். 2 கார்கள் போதாது என்று மேலும் 6 மோட்டார் வாகனங்களை தொண்டர்கள் தந்தது என வாங்கி ஊர் சுற்றுகிறார். பொதுச் செயலாளர் வி. அன்புராஜ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் என்கிற தலைப்பில் அக்டோபர் 5, 2023 நாள் விடுதலையில் கி. வீரமணியின் அன்பு மகன் வி. அன்புராஜ் பெருமையுடன் சொன்னது. முதலில் ஆசிரியர் அவர்களுக்கு அம்பாசிடர் கார் வழங்கப்பட்டது. திருச்சியில் 4 துணைவேந்தர்கள் முன்னிலையில் 1992 ஆண்டு அது வழங்கப்பட்டது. 2வது பிரச்சார வாகனம் 2000 ஆண்டில் தஞ்சாவூரில் வழங்கப்பட்டது. 3வது வாகனம் மூப்பனார் அவர்களின் தலைமையில் 2007 ஆண்டில் திருச்சியில் கொடுக்கப்பட்டது. 4வது வாகனம் 2012 ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சென்னையில் வழங்கினார். 5வது வாகனம் 2017 மதுரையில் கொடுக்கப்பட்டது. இறுதியாக இப்போது 2023 6வது வாகனம் திருச்சியில் தரப்படவுள்ளதாம். முதலில் இனாமோ பொருளோ வாங்கும்போதுதான் கூச்சமாக இருக்கும், போக போக பழகிவிடும் எனதான். கி. வீரமணி குறித்த கார் சங்கதியை கேள்விப்பட்டதும் தோன்றியது. பிறகு கொடுக்காதவன் எல்லாம் எதிரியாகி விடுவான். தனது 1க்கும் அதிகமான வாகனங்களை சென்னை மாநகராட்சிக்கு கூட கொடுக்க வேண்டாம். தாம் குடியிருக்கும் அடையாறு தெரு மக்களுக்காக ஈவே ராமசாமி சொன்னது போல் பொது பயன்பாட்டுக்கு விடுவாரா? சொந்த புத்தி தேவையில்லை, ஈவே ராமசாமி புத்தி போதும் என கூறும் கிடோட் வீரமணி இதை செய்ய வேண்டாமா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் போதுமானது. ஆனால் கி. வீரமணியிடமோ 1க்கும் மேற்பட்ட வாகனங்கள். இது பணம் இருக்கிற கெத்தில் வாங்கப்பட்டதே ஒழிய இந்த ஆடம்பரத்தால் யாருக்கு என்ன நன்மை? சொந்த பணத்தில் ஜீப் வாங்காமல்
தொண்டர்கள் பணத்தில் ஜீப் வாங்கிய கிடோட் வீரமணி தாம் உபயோகித்த நேரம் போக அந்த ஜீப்பை தொண்டர்கள் பயன்பாட்டுக்காவது தந்திருக்க வேண்டாமா? அதனால்தான் ஈவே ராமசாமி சொன்னது வீரமணிக்கு பொருந்தி போனது என்கிறோம். பாடுபடாது பிறரிழைப்பில் படாடோப வாழ்க்கை நடத்துவதும் அதிகப்படியான பொருள்களுக்கு அதிபதியாயிருப்பதும் கண்ணியமான பெருமையான வாழ்க்கை என்று கருதப்படுகின்ற மூட நம்பிக்கை ஒழிய வேண்டும். ஒன்றுக்கும் அதிகமான மோட்டார் வாகனங்கள் வைத்திருப்பதை பெருமையாக கருதுகிற கிடோட் வீரமணி அந்த மூட நம்பிக்கை பெருமையை களைய வேண்டாமா? பொதுவாக வசதி வாய்ப்பற்ற சூழலில் ஒரு மனிதனிடம் இருக்கிற நேர்மை வசதி பெருக பெருக இருப்பதில்லை. ஏழ்மையிலிருக்கிற போது நீ 2 காசு சம்பாதிச்சா அடுத்தவனையும் 2 காசு சம்பாதிக்க விடு, எல்லோரும் வாழட்டுமே என்று நியாயமாய் பேசுவான். அவனே வசதி வாய்ப்பு கூட கூட எல்லாமே தனக்கு தனக்கு என சொல்லி நேற்று பேசிய சமதர்ம பேச்சை மறந்து எல்லாம் தனக்குதான் என்பான். அதுதான் ஈவராமசாமியிடமும் இருந்தது. அந்த பழக்க வழக்கம் அவர் அடிமையாம் கிடோட் வீரமணியிடம் இல்லாமல் போகுமா? கார் வைத்துக் கொள்ள வக்கு இல்லாத காலத்தில் ஈவே ராமசாமி பேசிய சமதர்மம் 1க்கு 3 வாகனம் வாங்கிய பிறகு வீரமணியிடமில்லையே. ஈவராவாதிகளுக்கு சவால் விட்டே கூறுகிறோம். ஈவராவாதிகளிடம் கார்கள் இருக்கலாம். தாங்கள் உபயோகித்த நேரம் போக தங்கள் வாகனங்களை பிறர் பயன்பாட்டுக்கு தருவார்களா? மாட்டார்கள். காரணம் ஈவராமசாமியிலிருந்து அவரது பக்தர்கள் வரை சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாமல் இருப்பதில் தானே அவர்களின் பகுத்தறிவே உள்ளது. ஒரு சிறிய விஷயத்திலேயே தீக்க பேர்வழிகளின் யோக்கியதை இவ்விதமாக தானே உள்ளது. ஒரு பானை சோற்றுக்கு 1 டோட் சோறு பதம்.